உடல் சரீரத்தை கொடுத்த ஸ்தூல தந்தை வீட்டில் உடலாக இருக்கிறார், அவருக்கு பெயர் இருக்கு. அதே போல் சூட்சமமான ஆத்மாவின் உயிரின் சோலின் தந்தை ஆத்மாவாக இருக்கிறார், அவருக்கும் ஒரு பெயர் இருக்கு. நீங்க எந்த மதம் தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உடலற்ற சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒருவர், அவரே உங்களுடைய கடவுள். இதுக்கு நீங்க எந்த மதம் தர்மம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சிவன், கர்த்தர், அல்லாஹ் அப்படின்னு எந்த பேரு வேணாலும் நீங்க வச்சு அழைக்கலாம். ஆனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையினுடைய பெயர் சொல்லி நம்ம அழைக்கிறது இல்லை, அவர் நம்ம தந்தைன்னு தான் அழைப்போம். அதே போலதான் ஆத்மாவை கொடுத்த தந்தையை நம்ம தந்தைன்னு சொல்லி அழைக்கலாம், பெயர் அவசியம் இல்லை. உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் உறவு முறை தான் மிக மிக முக்கியம், தந்தை என்கிற உறவு முறை.